முதல்ல மறுபிறவினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் மறுபிறவி இருக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் மறுபிறவி இருக்கு. நம்மளுடைய ஆன்மா நல்ல பாதையில மட்டுமே போய் புண்ணியத்தை மட்டுமே சேர்த்துக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். முழுக்க முழுக்க ஞானம் அடைஞ்சவர்களால் மட்டும்தான் அது முடியும். அதுல ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஆத்மா காத்தோட கலந்துரும், பரம்பொருளோட கலந்துரும், கரைஞ்சு போயிடும். அப்ப கண்டிப்பா பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு மறுபிறவியா வருது முதல்ல. அது அந்த அளவுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவங்க கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது எல்லாமே அனுபவிச்சுட்டு வருவாங்க. அதிக அளவுல பாவம் பண்ணியிருக்காங்க, மிருகத்தனமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் விதியை அப்படித்தான் கொண்டு போய்விடும். இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிறவில அவங்களுக்கு பல கஷ்டங்கள் அது கொடுக்கும். அதை மனிதன் உணரக்கூடாது. பிறந்ததுக்கு அப்புறம் முற்பிறவியை நினைத்து வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இறைவனே போன பிறவியை அடுத்த பிறவிக்கு ஞாபகம் வராம வச்சிருக்கான். இதெல்லாம் தனிப்பட்ட மனிதன் தனித்தன்மையோட நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி அந்த மறுபிறவியில போன பிறவில என்ன நடந்திருக்குதுங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இறைவனே அப்படித்தான் அமைச்சு கொடுத்துருக்காரு, அந்த பரம்பொருளே அப்படித்தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதை போய் நம்ம விமர்சனம் பண்ணணுங்கிற தேவை அந்த இடத்தில் அவசியமற்றது.